இந்த வீடியோ உங்களை நிச்சயமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆக்க போகுது. பிகாஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பர்சன் கிட்ட பேச போகிறீங்க. அதுவும் அவங்களா கால் ஆர் மெசேஜ் பண்ண போகிறாங்க. ரொம்ப நாளாக பேசாமல் பார்க்காம இருக்கீங்க தானே. இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மெத்தடை ட்ரை பண்ண செகண்டில் இருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச அந்த குறிப்பிட்ட பர்சன் கிட்ட இருந்து கால் வரப்போகுது, இல்லை மெசேஜ் வரப்போகுது. எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? இதை நடத்தி தரப்போகிறது நான் கிடையாது. பல மர்மங்களையும் மாயங்களையும் கொண்ட இந்த மாபெரும் பிரபஞ்ச சக்தி தான் இதை நடத்த போகுது. அது எப்படின்னு மட்டும்தான் நான் இன்னைக்கு சொல்லித்தர போகிறேன். ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களா? அப்போ குயிக்காக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ப்ராக்டிஸ் வெறும் 3 ஸ்டெப் தான். நம்ம சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த பூமியில் எப்படி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புவி ஈர்ப்பு விசைன்னு இருக்கோ, அதை நம்புறீங்களோ இல்லையோ, இதுக்கு பேர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி இல்லைனாலும் சரி, நீங்கள் எதை மேலே தூக்கி போட்டிங்கனாலும் அது கீழே வந்து தான் ஆகும். இதே மாதிரியான ஒரு லா தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்கள் நம்பினாலும் இல்லைனாலும் இந்த ஈர்ப்பு விதி நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. லைக் அட்ராக்ட்ஸ் லைக். ஒத்தவற்றை ஈர்க்கும். நம்ம ஒரு விஷயம் வேணும்னு நினச்சி அதை நம்ம வாழ்க்கையில் ஆல்ரெடி இருக்குது, அது இருந்தால் நான் எப்படி இருப்பேன், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஃபிக்ஸ் பண்ணி நம்பி நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பிரபஞ்சமே உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தரும். அது பிடிச்ச பர்சனை லவ் பண்ணுறதா இருக்கட்டும், மேரேஜ் பண்ணுறது, பணம், வீடு, கார் வேணுங்கிறது, நல்ல அழகாக ஆரோக்கியமாக நல்ல ஃபேமிலியோட நல்ல ஜாப் வேணும்னாலும் சரி, இந்த பிரபஞ்சம் அதை நடத்தி தரும். இன்னும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னா லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக்ஸில் இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் வரைக்கும் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை ஐகார்டில் தரேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இந்த பர்சன் கூட பேசாமல் பார்க்காம இருக்கீங்க, எப்போ அவங்களாம் உங்ககிட்ட பேசுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் தான் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு உங்கள் மைண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐயோ, இப்படி அவங்க என்னோட பேசாமல் போயிடுவாங்களோ, இன்னும் எவ்வளோ நாள் தான் நான் இப்படி பேசாமல் இருக்க போகிறேன் அவங்கக்கிட்ட, அவங்கள பற்றி திங்க் பண்ணிவிட்டு திட்டிட்டு அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கீங்களா? இந்த மெத்தட் நிச்சயம் உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னா நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது. இப்படி நீங்கள் இருக்கும்போது உங்கள் வைப்ரேஷன் லோ ஆகிறது. வைப்ரேஷன் லோ ஆச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய அட்ராக்டிங் பவர் குறைஞ்சிரும். நீங்கள் பாசிட்டிவாக இருக்க என்ன பண்ணணும்னு ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். லோவாக ஃபீல் பண்ணும்போது அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த 3 ஸ்டெப்ஸ் என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸ்டெப் நம்பர் 1, செட் கிளியர் கோல். உங்களுக்கு பிடிச்ச பர்சன் உங்ககிட்ட அவங்களா திரும்ப வந்து பேசணும். இதுதான் உங்கள் அல்டிமேட் கோல். பட் எந்த வழியில் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஒரு சிலர் நேரில் மீட் பண்ணணும்னு நினைக்கலாம், ஒரு சிலர் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அவங்க ஃபோன் கால் இல்லைனா மெசேஜில் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கலாம். ஆனால் இது 3ல் ஏதோ ஒரே ஒரு சோர்ஸில் மட்டும்தான் காண்டாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கிளியராக டிசைட் பண்ணிக்கோங்க. ஒன்று டைரெக்டாக மீட் பண்ணுறது, இல்லை ஃபோன் கால் ஆர் எல்ஸ் டெக்ஸ்ட் மெசேஜ். இதில் ஒன்று சூஸ் பண்ணியாச்சு. ஸ்டெப் செகண்ட் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் மேலே சொன்ன இந்த 3 சோர்ஸில் ஏதாவது ஒரு விதத்தில் இவங்க உங்ககிட்ட பேசும்போது சாரி சொல்கிற மாதிரியோ, ஏன் இப்படி பண்ணினீங்க அப்படின்னு திட்டுற மாதிரியோ, நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரியோ, இது எல்லாமே நீங்கள் பேசக்கூடாது. அப்போ வேறு என்ன தான் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் 2ல் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மேஜிக் மைண்ட் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸ்டெப் நம்பர் 2, விஷுவலைஸ். இப்போது நான் உங்களுக்கு எப்படி விஷுவலைஸ் பண்ணணும்னு கைட் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து அப்படியே பண்ணுங்கள். ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டே லிசன் பண்ணுறீங்கன்னா என்னென்னு லிசன் பண்ணிவிட்டு தனியாக இருக்கும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கம்ஃபர்டபுளான பொசிஷனில் ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க. நல்ல ஆழமான மூச்சு. உங்கள் நோஸ் வழியாக மூச்சை உள்ளே இழுத்து வாய் வழியாக வெளியிடுங்க. இன்ஹேல், எக்ஸ்ஹேல். இந்த மாதிரி சத்தம் வரணும். இன்னொரு டைம். இன்ஹேல், எக்ஸ்ஹேல். லாஸ்ட்டாக ஒரு டைம். இன்ஹேல், எக்ஸ்ஹேல். இன்னும் ரிலாக்ஸ்டாக மனசு அமைதியாக ஆகணும்னா 1 or 2 times கூட எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் மீட் பண்ணணும் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ண போகிறவங்களுக்காக இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் ரெகுலராக மீட் பண்ணி பேச போகிற அந்த பிளேஸில் உங்கள் ஃபேவரட் பர்சன் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷுவலைசேஷன் மெத்தடில் நம்ம 5 சென்சஸையும் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் அவங்கள பார்க்கும்போது அவங்களோட பேக் சைடில் இருந்து பார்க்குறீங்க. அவங்க தலை உங்களுக்கு தெரியுது. அதை பார்த்ததும் அப்பாடா ஒரு வழியாக நேரில் வந்துட்டாங்கன்னு நிறைவான ஃபீல் உள்ளுக்குள்ளே வருது. அவங்க ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்ச கலரில் போட்டிருக்காங்க. அதை பார்த்ததும் உங்களுக்கு தானாக ஒரு ஸ்மைல் வருது. இப்போது அப்படியே முன்னாடி நடந்து அவங்கள நோக்கி போகிறீங்க. ஆனால் அவங்க கண்களுக்கு நீங்கள் தெரிய மாட்டீங்க. பட் உங்களோட ப்ரெசன்ஸ் மட்டும் அவங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணுறத உங்களால் பார்க்க முடியுது. இப்போது அவங்கள எப்படி கூப்பிடுவீங்களோ அந்த மாதிரி அவங்க பேரை சொல்லி கூப்பிடுங்க. அவங்க இங்கேயும் அங்கேயும் திரும்பி பார்க்குறாங்க. எவ்வளோ கோவத்தோட பேசாமல் இருந்தால் கூட உங்கள் வாய்ஸ் கேட்டதும் எப்படி ஆவலாக திரும்பி பார்க்குறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். உங்களுக்கு இதை பார்த்ததும் செம்ம ஹாப்பியாக ஆகுது. இப்போது இன்னும் க்ளோஸாக போகிறீங்க. உங்கள் கையை வச்சு அவங்க தலையில் லைட்டாக தடவி கொடுக்குறீங்க. அவங்க கையை பிடிச்சிக்கிறீங்க. அவங்க ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி அதை ஃபீல் பண்ணி விஷுவலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் நடந்தது எதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணவே வேண்டாம். அமைதியாக கூட உட்காந்து அவங்க கையை பிடிச்சிட்டு இருக்கிறதே எவ்வளோ நிம்மதியான ஃபீலாக இருக்குது. உங்கள் மனசு அப்படியே அமைதியாகிருச்சு. உங்களை சுற்றி என்னென்ன சவுண்ட்ஸ் கேட்குதோ கண்ணை மூடிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு அதை லிசன் பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்காங்கல்ல அந்த ஸ்பெஷல் பர்சன், அவங்களோட பர்ஃப்யூம் ஸ்மெல்லை உங்களால் ஸ்மெல் பண்ண முடியுது. நீங்கள் லாஸ்ட்டாக அவங்க கூட வெளியில் போய் சாப்பிட்ருப்பீங்கள்ல, அந்த இன்சிடெண்ட்டை யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ ஹாப்பியாக என்னென்ன பேசிட்டு சிரிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்டீங்க, அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அவங்க கையை பிடிச்சிட்டே இந்த ஃபீலோட அதையும் சேர்த்து விஷுவலைஸ் பண்ணுங்கள். ரொம்ப டீப்பாக விஷுவலைஸ் பண்ணுங்கள். டே அது நார்மலான ஒரு விஷயமாக மாறிடும். அதை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டோம். ஓகே, ஆசைப்பட்டோம், வாங்கிட்டும், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸைட்மெண்ட்டான மைண்ட் செட்டில் இருந்து அமைதியான மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம். பார்த்தீங்களா? இப்போது உங்கள் லவ்வர் உங்கள் கூட இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போதும் நீங்களும் இதே மாதிரியான அமைதியான மைண்டில் தான் இருந்திருப்பீங்க. சேம் அதே மாதிரி இருக்கணும். அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்கள்ல, அந்த மாதிரி இருங்க. எப்போ மீட் பண்ணுவோம், இந்த ப்ராப்ளம் எப்போ உங்களுக்குள்ளே சரியாகும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் பண்ணின மேனிஃபெஸ்டேஷனை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மேனிஃபெஸ்டேஷனை 100% எமோஷன்ஸோட உங்களோட 5 சென்சஸோடு சேர்த்து விஷுவலைஸ் பண்ணியிருக்கீங்க. இனிமேல் இது பிரபஞ்சத்தோட கண்ட்ரோல் கீழே இருக்குது. இந்த மேனிஃபெஸ்டேஷனை முடிச்சுட்டு எப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் ரிசல்ட்டுக்கான டைம் எடுத்துக்கும். முழு நம்பிக்கையோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு வேணுங்கிறத உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். இப்போது எப்படி ஃபோன் ஆர் மெசேஜுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு எப்படி விஷுவலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நல்லா ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத்தை எடுத்துக்கோங்க. இன்ஹேல், எக்ஸ்ஹேல். இன்னொரு டைம். இன்ஹேல், எக்ஸ்ஹேல். லாஸ்ட்டாக ஒரு டைம். இன்ஹேல், எக்ஸ்ஹேல். ஃபோன் ஆர் மெசேஜ் எதுலேருந்து காண்டாக்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை தண்ணி ஆர் ஜூஸை வச்சுக்கோங்க. ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் மனக்கண்ணில் உங்கள் கையில் ஒரு ஃபோன் இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஃபோனை டச் பண்ணி பிடிச்சிருக்கிற மாதிரி உங்கள் விஷுவலைசேஷனில் ஃபீல் ஆகணும். அப்போது ஒரு சவுண்டு வருது. என்ன சவுண்ட் அப்படின்னு பார்த்தா உங்கள் ஃபோன் ரிங் ஆகிற மாதிரி இல்லை மெசேஜோட நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வர மாதிரி உங்கள் காதில் கேட்குது. நீங்கள் எதுவும் ஸ்பெஷலான ரிங்டோன் ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் ஏதாவது வச்சுருக்கீங்க, இல்லை ரெகுலராக உங்கள் ஃபோன் எப்படி ரிங் ஆகுமோ அந்த சவுண்ட் உங்கள் காதில் அப்படி ஃபுல் ரிங் வர சவுண்டை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள். இப்போது உங்கள் மனசு அது யாருன்னு ஆவலாக பார்க்குது. நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்கள்ல, அதில் நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி ஃபோன் ஸ்க்ரீனை பார்க்குறீங்க.
நீங்கள் என்னென்னு சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள் ஸ்பெஷல் பர்சனோட நேம், அது உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகுது. உங்கள் மனசு சந்தோஷத்தில் எப்படி துள்ளி குதித்து டான்ஸ் ஆடுது. இப்போது உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பக்கத்தில் சாப்பிட வச்சுருக்கீங்கல்ல அந்த பொருளை எடுத்து வாய்கிட்ட கொண்டு போங்க. கண்ணை மூடி அதை ஸ்மெல் பண்ணிவிட்டு அதை சாப்பிடுங்க. இல்லை லிக்விட்னா அதை குடிங்க. இப்படி டேஸ்ட் பண்ணும்போது மெசேஜ் ஆர் ஃபோன் கால் வந்த உடனே ஏற்பட்ட அந்த ஃபீலையும் இதையும் மிக்ஸ் பண்ணி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இப்போது ரீப்ரோக்ராம் பண்ணுறீங்க. சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இல்லை குடிச்சு முடிக்கிற வரைக்கும் இதே ஃபீலை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. இப்படி 5 சென்சஸ் ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம மனசில் நினைக்கிற விஷயம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஈஸியாக ரீச் ஆகுது. ஸோ தட் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயம் சீக்கிரம் நடக்குது. அவ்வளோதான் இந்த 3 ஸ்டெப் மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் எஃபெக்டிவாக விஷுவலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் வேலைகளை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்போ கால் வரும், எப்போ மெசேஜ் வரும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை தடுத்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பிரபஞ்சம் எல்லாத்தையும் பார்த்துக்கும்னு நம்பிக்கையோட முழு பொறுப்பை ஒப்படைச்சிருங்க. நீங்கள் ஹாப்பியாக நிம்மதியாக இருக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே கூட அந்த அதிசயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆல் த வெரி பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இந்த மாதிரி ப்ராப்ளமில் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேஜிக் மைண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.